என் பேர் செந்தில்குமார். வயசு வந்து 65. நான் நார்வேலிருந்து வருகிறேன். கடந்த 5 வருடங்களாக எனக்கு கல்லீரல் கட்டி இருந்ததால் அதை ஆப்ரேஷன் செய்து சென்னையிலே ஆப்ரேஷன் செய்தேன். தொடர்ச்சியாக இதுவரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் எந்த சரியான முன்னேற்றம் இல்லாதனால் இந்த ஆடு மூலமாட்டு நான் கேள்விப்பட்டு இங்கே வந்து மெடிசனை ஃபாலோ பண்ணுகிறேன். இனி இவங்க தரக்கூடிய மெடிசனை வைத்து தான் நான் அடுத்த இதில் என்னுடைய இது எப்படிங்கிறத தெரிவிக்கிறேன். 5 இயர்ஸுக்கு முன்னாலே எந்த சிம்டம்ஸுமே இல்லை. கல்லீரலில் இது இருக்குது, சிம்டம்ஸ் ஒன்றுமே இல்லை. பட்டு சிடி ஸ்கேன் எடுத்ததில் தான் அந்த கல்லீரலில் கேன்சர் இருக்குது சொல்லி பயோஸ்கேஸ் பார்த்து இது சொல்லியிருக்காங்க. ட்ரீட்மெண்ட்டு வந்து ரேடியேஷனும் கொடுத்து லாஸ்ட் 3 மந்த்ஸுக்கு முன்னால் ட்ரைஸ் கொடுத்துட்டு வந்துருக்கேன். ட்ரைஸ் இப்போதைக்கு வந்து எனக்கு எந்த ஆகாரமே ஒத்து வர மாட்டேங்குது. சிம்டம்ஸும் வாமிட் வர்றது மாதிரி வருது. அதனால எந்த ஆகாரமும் லிக்விடு தான் இப்போ ஒத்து வருது. இதுக்கு முன்னாடி எனக்கு எந்த விதமான தண்ணி அடிப்போ மற்ற இந்த பழக்கம் ஒன்றும் கிடையாது. இதுக்கு முன்னாடிலாம் நல்ல அந்த ரேடியேஷன்லாம் கொடுக்கும்போதெல்லாம் அந்த வாமிட் ஒன்றுமே இல்லை. இந்த ட்ரைஸ் கொடுத்த பிறகு தான் எனக்கு அந்த வாமிட்டும் அந்த இது சிம்டம்ஸ் தான் இருந்திருக்கு. ஆயுர்வேத வர காரணம்னா இந்த மெடிசன் சைடு எஃபெக்ட் இருக்காது. 2வது வளர் வகையில் இதை பார்த்ததில்ல எல்லாரும் இது வந்து ஆஸ்பத்திரி பரவாயில்ல கேப்சூல் மூலமாட்டு உங்களுக்கு எந்த விதமான இது இல்லாமல் ஒரு நட்பெருனால இங்கே வந்திருக்கு. என் பேர் சித்ரா, வயசு 60. நான் ஆத்தூர்லேருந்து வந்திருக்கிறேன். உடம்பு சரியில்லை, கேன்சர்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னு எழுதி கொடுத்தாங்க. நாங்கள் அப்புறம் சேலை எழுதி கொடுத்தாங்க. அங்கே பார்த்தாலும் அங்கே கரண்ட் அதை கொடுக்க சொன்னாங்க. அங்கே கொடுக்க சொன்னாங்களே, 1 மாதம் யாரும் நம்ம பக்கத்தில் இருக்க மாட்டாங்களேன்ட்டு திருப்பி பெரம்பலூர் போகலான்னு போனோம். அங்கேயும் அதையே தான் சொன்னாங்கன்ட்டு அப்புறம் ஆத்தூர்லேருந்து வரோம். எங்கள் அம்மா தெரிஞ்ச அம்மா வராங்க. அவங்க கூட அப்புறம் இந்த மாத்திரை அங்கே சாப்பிட்றேன், நீங்கள் வாங்க வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்து இங்கே மாத்திரை வாங்கி சாப்பிட்டேன் 1 மாதமா. இப்போ 2வது மாதம் வந்திருக்கிறேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, அதுக்கு தான் மாத்திரை வாங்கி சாப்பிட்றதுக்கு வந்துருக்குறோம். ஓகே. ஒவ்வொரு பயங்கரமாக வலிக்கும், நிறையா வலிக்கும். இப்போ அந்த வலி கொஞ்சம் பாதி மேலே குறைஞ்சிருக்குது அந்த மாத்திரை சாப்பிட்றதுனால. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. கால் வலி இடுப்பு வலி எப்பவும் போல இருக்குது, அதுக்கும் குறைஞ்சிட்டு தான் சொல்கிறாங்க. இந்த மாதம் இப்போ 2வது மாதம் தான் சாப்பிட்றேன். அப்புறம் எதுக்கும் வாங்கி சாப்பிட்டா குறைஞ்சிதுன்னா இதையே கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டியதான். அப்படின்னு ஒரு 10 நாள் சாப்பிட்டாட்டி தான் தெரிஞ்சுது கொஞ்சம் மாதிரியாக அந்த ரத்தப்போக்கு அதெல்லாம் இது இல்லாமல் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. இப்போ நான் கொஞ்சம் வலி இருந்துட்டு தான் இருக்குமா, 2-3 மாதத்துக்குள்ளே சரியாயிருன்னு சொல்லியிருக்கிறாங்க. காய்கறிலாம் நல்லா சாப்பிட்றேன்.